தேவைக்கு இப்போ விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. இவங்க வந்து ஆட்டோ சின்னம் கேட்டிருக்காங்க, கோப்பை சின்னம் கேட்டிருக்காங்க, விசில் சின்னம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து இந்த விசில் சின்னம் கொடுக்கப்பட்டது வந்து சிறப்பான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விசில்னும் போது வியில் ஆரம்பிக்குது, வின்னும் போது எப்போவுமே வெற்றி, விஜய்னும் போது வெற்றி. அதனால் அது அவங்களுக்கு ஒரு நல்ல சகுனமாக தான் அவங்க பார்க்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிகில் படத்தில் அவரே நடிச்சிருக்கார். பிகில்ங்கிறது விசில் தான், பிகில்ங்கிறது விசில் தானே. இப்போ பிகில் படத்தில் வந்து கப்பு முக்கியம் பிகிலே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கிற போது இது ஒரு நல்ல ஒரு சின்னமாக தான் இருக்குது. விஜய்க்கு வந்து இது ஒரு நல்ல சின்னமாக தான் இருக்கும். இந்த சின்னம் நிச்சயமாக ஈஸியாக மக்களிடம் போய் சேரும். எப்பவுமே விசில் அடித்த குஞ்சுகள்னு விஜயோட தொண்டர்களை சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த விசில் சின்னம் வந்திருக்கே சார். அதாவது வந்து ஒரு கட்சியினுடைய தொண்டராக மாறும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விசில் அடித்தா குஞ்சு அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு நீங்கள் வந்து ஒரு செயலாக்க வீரனாக வரணும். தாவேகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரசிகர்கள் தான் தொண்டர்களாக இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, விசில் அடித்தா குஞ்சுகள் தான் வந்து இப்போ தொண்டர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வருது. இந்த விசில் அடித்தா குஞ்சுகள் தான் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தியேட்டரோட விட்டுறணும். இல்லை, இது வந்து இப்போ வந்து சேலத்தில் அடுத்து பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாருங்கிற எந்த முடிவுமே இது வரைக்கும் அறிவிக்கப்படாமல் இருக்குது. ஆனால் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட விஜய் அவர் வந்து இது வரைக்கும் மௌனமாக இருக்கார். ஏன் மௌனமாக இருக்காருன்னு தெரியல. அவர் மௌனத்தை கலைக்கணும். அவர் வந்து அவருடைய என்ன இந்த இதில் என்ன நடந்திருக்குங்கிறது அவர் சொல்லணும். தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜனநாயகன் சிக்கல் ஒரு பக்கம் இருக்க, தேவைக்கு இப்போ விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சின்னம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் கோப்பை சின்னம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் விசில் சின்னம் கேட்டாங்க. இந்த 3 சின்னத்தில் ஏதாவது ஒரு சின்னம் கொடுங்க அப்படின்னு இவங்க விருப்பப்பட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து எப்போன்னா, ஒரு விஷயம் நீங்கள் பண்ண ஒரு சின்னம் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு கட்சி தொடங்கியிருக்கீங்கன்னும் போது அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்பாங்க. என்ன சின்னம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கும், என்ன சின்னம் கொடுத்தா நீங்கள் விரும்புவீங்க, உங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 சின்னம், அதாவது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றாங்க. இந்த 3 சின்னம் கொடுங்க, அதுக்குள்ளே ஒன்று கொடுக்க முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க வந்து ஆட்டோ சின்னம் கேட்டிருக்காங்க, கோப்பை சின்னம் கேட்டிருக்காங்க, விசில் சின்னம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து இந்த விசில் சின்னம் கொடுக்கப்பட்டது வந்து சிறப்பான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விசில்னும் போது வியில் ஆரம்பிக்குது, வின்னும் போது எப்போவுமே வெற்றி, விஜய்னும் போது வெற்றி. அதனால் அது அவங்களுக்கு ஒரு நல்ல சகுனமாக தான் அவங்க பார்க்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிகில் படத்தில் அவரே நடிச்சிருக்கார். பிகில்ங்கிறது விசில் தான், பிகில்ங்கிறது விசில் தானே. இப்போ பிகில் படத்தில் வந்து என்ன கப்பு முக்கியம் பிகிலே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கணும் போது இது ஒரு நல்ல ஒரு சின்னமாக தான் இருக்குது. விஜய்க்கு வந்து இது ஒரு நல்ல சின்னமாக தான் இருக்கும். இந்த சின்னம் நிச்சயமாக ஈஸியாக மக்களிடம் போய் சேரும். ஒரு சின்னம் எப்படின்னா அது மக்கள்கிட்ட போய் ஈஸியாக சேரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்னம் இப்போ ரெட்டை இலை சின்னம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னா ரெட்டை இலை சிம்பிள் தான். ரெட்டை இலையில் என்ன இருக்குது, ஆனால் அந்த சின்ன எல்லாத்துட்டையும் போய் சேர்ந்துருச்சு. உதய சூரியனில் என்ன இருக்குது, டெய்லி நம்ம சூரியன் உதயமாகிறத பார்க்குறோம், ஆனால் அந்த சின்னம் மக்கள்கிட்ட போய் சேருது. அந்த மாதிரி வந்து ஒரு மாம்பழ சின்னம் நம்ம புழக்கத்தில் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மக்கள்கிட்ட சேரக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா அந்த சின்னம் ஈஸியாக போய் சேரும். அப்படின்னு தான் விசில் சின்னங்கிறது ஒரு நல்ல ஒரு சின்னமாக தான் நான் பார்க்குறேன். ஈஸியாக எல்லாத்தையும் போய் ரீச் ஆகும். ஓகே சார். இப்போ விஜயும் சினிமாவில் உள்ளவர், ஏன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து சினிமாவில் உள்ளவங்க அரசியலுக்கு வந்தால் அவங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறும்போது ஒரு விசில் அடித்தா குஞ்சுகள்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இப்போவுமே விசில் அடித்தா குஞ்சுகள்னு விஜயோட தொண்டர்களை சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த விசில் சின்னம் வந்திருக்கே சார், இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து எல்லாத்தையும் எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணி பேசக்கூடாது. ரசிகர்களை வந்து விசில் அடித்தா குஞ்சுகள்னு சும்மா காமெடிக்கு நகைச்சுவை சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு கட்சியினுடைய தொண்டராக மாறும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விசில் அடித்தா குஞ்சு அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு நீங்கள் வந்து ஒரு செயலாக்க வீரனாக வரணும். ஒவ்வொரு தொண்டனும் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி நம்ம தலைவர் இருக்காரு, சுற்றி வேட்பாளர்கள் இருக்காங்க, நம்ம கட்சி ஜெயிக்கணும், நம்ம தலைவர் ஜெயிக்கணும், நம்ம கட்சியை வெற்றி அடையணும், நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு முனைப்போடு வந்து செயல்படணும். இப்போ வந்து ஒரு டிஎம்கே இன்றைக்கி ஏடிஎம்கே 2 பேரும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு கட்டமைப்போடு இருக்காங்க. பல வருடங்களாக பார்த்திங்கன்னா கட்டமைப்போடு இருக்காங்க. இது அண்ணா காலத்துலேருந்து, கலைஞர் காலத்துலேருந்து, அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் காலத்துலேருந்து கட்டமைப்பு ஒன்று இருக்குது பார்த்திங்களா. அந்த கட்டமைப்பை நீங்கள் உடைக்க முடியுதா டிஎம்கேயோட கட்டமைப்பை? அதே மாதிரி ஏடிஎம்கேவே எடுத்துக்கலாம். எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜான்னு நிறையா பிரச்சனைகள் வந்தால் கூட அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து அந்த கட்சிக்கு
வந்து தலைவராக வந்தாங்க, அவங்க வந்து முதலமைச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறைவுக்கு அப்புறம் இப்போ எடப்பாடி வந்து முதலமைச்சராக இருந்தார், இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டமைப்பு உடையாமல் வந்து இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தாவேகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரசிகர்கள் தான் தொண்டர்களாக இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, விசிலடிச்சான் குஞ்சுகள் தான் வந்து இப்போ தொண்டர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வருது. இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தேட்டரோட விட்டுறணும். விசில் அடிக்கிறதெல்லாம் விஜயும் இது வந்து கடைசி படம்னு சொல்லிட்டாரு. அதனால் நீங்கள் எல்லாருமே தொண்டனாக மாறுங்க. தொண்டனாக மாறி ஒரு தொண்டன் என்ன செய்வான், தொண்டன் அப்படிங்கிற பேர் வந்து ஒரு மரியாதையான பேர். ஒரு ரொம்ப ஒரு எப்படி தொண்டன் அப்படின்னா அதில் 1000 அர்த்தங்கள் அடங்கியிருக்கு அந்த தொண்டங்கிற வார்த்தையில். அந்த தொண்டனாக நீங்கள் இருக்கணும். அந்த ஒரு அந்த செயல்பாடோட அந்த ஒரு 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 உங்களுடைய கட்சி ஜெயிக்கணும், உங்கள் தலைமை பதவிக்கு வந்து உட்காரணுங்கிற ஒரு நோக்கோட முனைப்போடு நீங்கள் செயல்படணும். அதுதான் வந்து நல்லாயிருக்கும். ஓகே சார். இப்போ அடுத்த கட்டமாக பிரச்சார பரப்புரை வந்து சேலத்தில் வச்சுக்கிறதா சொல்கிறாங்களே, இது உண்மையா சார்? இல்லை, அது வந்து இப்போ வந்து சேலத்தில் அடுத்து பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாருங்கிற எந்த முடிவுமே இது வரைக்கும் அறிவிக்கப்படாமல் இருக்குது. அதாவது வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜனநாயகனுடைய பிரச்சனை இப்போ ஓடிட்டுருக்கு இல்லையா, சென்சார் போர்டு பிரச்சனை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, சென்சார் போர்டை எதிர்த்து ட்வீட் போட்டிருக்காரு. அது விஜய்க்கு நம்ம ஆதரவான ட்வீட்டாக பார்க்கலாம். கமலஹாசனும் அதே மாதிரி சென்சார் போர்டை எதிர்த்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது விஜய்க்கு ஆதரவான கருத்தாக நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் மற்றும் பலர் வந்து சீமான்லேருந்து எல்லாருமே வந்து விஜய்க்கு வந்து ஆதரவான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட விஜய் அவர் வந்து இது வரைக்கும் மௌனமாக இருக்கார். ஏன் மௌனமாக இருக்காருன்னு தெரில. அவர் மௌனத்தை கலைக்கணும். அவர் வந்து அவருடைய என்ன இந்த இதில் என்ன நடந்திருக்குங்கிறது அவர் சொல்லணும். ஆமாம், அதுதான் ஏன் சார், ஏன்னா தொடர்ந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே விஜய் மௌனம் காத்துட்டு தான் வராரு. குறிப்பாக இந்த ஜனநாயக விஷயமா இருக்கட்டும், இப்போ சிபிஐ வழக்காக இருக்கட்டும், இதிலெல்லாம் மௌனம் காத்துட்டே வராரு. ஒருவேளை நம்ம குரல் கொடுக்க வேண்டான்னு அவர் நினைக்கிறாரா? சிபிஐ வழக்கை விட்டுருங்க. சிபிஐ வழக்குங்கிறது ஒரு ரகசியமான வழக்கு. அதில் விசாரணை வந்து ரகசியமாக நடந்திருக்கும். அதில் என்ன நடந்துச்சுங்கிறத வந்து பட்டவர்தனமாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதை நம்ம தவிர்த்துடலாம். அது வேண்டாம், விட்டுருங்க. ஆனால் வந்து அவருடைய படத்துக்கு வந்து இப்போ வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னும் போது இது பலவிதமாக இன்றைக்கி வந்து பேசப்படுது. அதாவது வந்து ஒரு நியாயமான நெருக்கடி தான் ஒரு சிலரும், இல்லை அரசியல் நெருக்கடி அப்படிங்கிறது, பாஜகவில் வந்து இணைஞ்சாதான் நாங்கள் உங்களுக்கு படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தருவோம், இது ஒரு நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொடுக்குது அந்த நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இன்னொரு பக்கம் பேச தான் செய்கிறாங்க. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எது உண்மை, ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை வந்து அவர் சொல்லலாம். இல்லை அப்படின்னா கூட அவருடைய படத்துக்கு வந்து இந்த மாதிரி சென்சார் சர்டிஃபிகேட் மறுக்கப்படுறது இந்த இடத்துல அரசியல் ஆக்கலாம். அரசியல்வாதி தானே விஜய். நடிகர் விஜய் வந்து ஜனநாயகனோட முடிஞ்சிருச்சு, இனிமேல் படம் நடிக்க போகிறது இல்லைன்னு அவரே சொல்லிட்டார். இப்போ அவர் அரசியல்வாதி தானே. அப்போ அரசியல்வாதி விஜய் வந்து ஒரு குரல் கொடுக்கலாமா இல்லையா அப்படின்னா குரல் கொடுக்கலாம். இதை வந்து சரியான ஒரு தலைவனாக இருந்தால், ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருந்தால் நியாயமாக இதை வந்து அரசியலாக்கியிருப்பாங்க. நிச்சயமாக ஆதாயம் தேடியிருப்பாங்க. ஆனால் விஜய் வந்து மௌனமாக இருக்கார். ஆதாயம் கூட தேட வேண்டாம், ஆனால் இது அரசியலாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆனால் மௌனமாக இருக்கார். ஏன்னு தெரில. அவருடைய மௌனத்துக்கு என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவர் தான் வந்து வாய் திறந்து பேசணும். ஒருவேளை சில காலங்களுக்கு மௌன விரதம் இருக்காரோ என்னமோ எனக்கு தெரில. சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. நன்றி.